நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கம்பு முறுக்கு. கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு முறுக்குன்னு சொல்லலாம். ஒரே ஒரு மாவு அதை வச்சுட்டு நான் 4 வகையான முறுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு குட்டியாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம ரெடிமேட் கம்பு மாவு எடுத்துக்கலாம். இது எடுத்துகிட்டு நம்ம முதல்ல இதை சலிச்சுக்க போகிறோம். நான் இது வந்து பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். நான் கம்பு மாவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லம்ஸ் இருக்கும், அதாவது கட்டி இருக்கும். அதனால் நம்ம அதை எடுத்துறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சலிச்சுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் சலிக்கிறதுனால நமக்கு சொதன்னு ஆகாது முறுக்கு. இப்போ அரிசி மாவு 1 கப். இதெல்லாமே வந்து ரெடிமேடாக கிடைக்கிற மாவில் நான் பண்ணியிருக்கேன். எதையும் வந்து ஊற வச்சு அரைக்கலை. இப்போ நான் ஓமம் போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடலன்னா ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு போட்டிருக்கேன், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் நெய்க்கு பதிலாக பட்டர் போட்டுக்கோங்க. நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக பெப்பர் கூட போட்டுக்கலாம், மிளகு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான மாவு மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ அதனால் எடுத்துடனே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த மாவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஒரேடியாக தண்ணியாக ஆகிடுச்சினாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். கொஞ்சம் அரிசி மாவோ கம்பு மாவோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படி வந்து மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா, முறுக்கு பிழிய வரலன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு பிசைகிறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம்தான் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து நமக்கு இது டைம் எடுத்துக்காது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு 10 மினிட்ஸில் மாவு பிசைஞ்சு உடனே போட்டு எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் ஊற்றணும், கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மல் வாட்டரையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்படி நமக்கு டோ வந்து நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் வந்து மேலே தடவி வச்சிடணும். அப்போ தான் ட்ரை ஆகாது. இல்லைன்னா நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அது ரெண்டுமே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ முதல்ல மினி ஸ்டார் முறுக்கு பண்ண போகிறோம், மினி முள்ளு முறுக்கு. அதுக்கு முதல்ல அந்த முள்ளு முறுக்கு பிளேட்டை வந்து நான் போட்டுட்டு முறுக்குக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா தடவி விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். ஒரு உருளை வடிவில் பண்ணிவிட்டு அந்த முறுக்குக்குள்ளே நம்ம போட போகிறோம். எப்போவுமே பண்ணுற மாதிரி தான். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் ஷேப் பண்ணி சின்னதாகவும் பண்ணலாம், பெருசாகவும் பண்ணலாம். இல்லைன்னா உதிரியாக நம்ம டைரெக்டாக ஆயிலையும் பிழிஞ்சு விடலாம். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. நான் வந்து ஒரு தோசை கரண்டி எடுத்திருக்கேன். ஸோ அது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி நான் ஷேப் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு காட்டன் கிளாத் மேலே நீங்கள் வந்து சின்னதாக பிழிஞ்சு வச்சுக்கலாம். இல்லைனா பட்டர் ஷீட் மேலே பிழிஞ்சு வச்சுட்டு தோசை கரண்டியில் அப்படியே எடுத்து நம்ம போடலாம். இல்லை இப்படியும் உங்கள்கிட்ட கரண்டி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்தும் போடலாம். ஸோ இதில் பிழிஞ்சு விடுறதுனால நம்ம என்னென்னா இமீடியட்டாக எடுத்து போட்டுடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக குட்டியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை போட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பொரிச்சு எடுக்கணுன்னா நல்லா சூடான எண்ணெயில் போடணும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். இது எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் சத்து அடங்கும், எண்ணெய் சத்து அடங்கின உடனேயே நம்ம எடுத்துடலாம். இந்த முறுக்கு எடுக்கிற பதம் அப்படின்னா அதான், நம்ம சத்து அடங்கணுன்னு நம்ம எடுத்துடுறது. நம்ம இதை வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். ஸோ 2வது நான் முறுக்கு மோல்டு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பன் பக்கோடா ஸ்டைலில் இது வரும். பாருங்கள், மேக்ஸிமம் அந்த ஆயில் சத்து அடங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம்.
ஸோ நம்ம ஒரே மாதிரியே அரிசி முறுக்கு, கடலை மாவு முறுக்கு இப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி சிறுதானியத்தில் நம்ம வந்து முறுக்கு பண்ணலாம். நான் ஏற்கனவே திணையிலையும் கவுனி அரிசியிலையும் நான் போட்டிருக்கேன் வீடியோ, நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகாது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, எண்ணெயும் குடிக்கல. ரெண்டாவது ஷேப் இதையும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த கம்பு முறுக்கு அப்படிங்கிறது கிராமத்தில் பண்ணுற ஒரு முறுக்கு. இது பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் வந்து கம்பில் பண்ண மாட்டாங்க. இந்த முறுக்கோட டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் முறுக்கு மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப வந்து வித்தியாசம்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் கம்போட அந்த டேஸ்ட்டு, அந்த மனம் வந்து இதில் நல்லாவே இருக்கும். நீங்கள் ராகியில் வேணும்னாலும் நான் ராகி பக்கோடா போட்டிருக்கேன், ராகியோட ஓமப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ராகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா தேன்குழல் முறுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இது எல்லாத்தையுமே போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா, ஹெல்த்தியாக யூனிக்காக ஒரு ரேரான ரெசிபி வேணும்னா க்ரியேட்டிவ் வேர்ல்டில் போய்ட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லாமே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். எல்லாமே அந்த ஆயில் சத்தை அடங்கணுன்னு எடுத்துடலாம். நீங்கள் அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு வகையான ஷேப்பு. இது பார்த்திங்கன்னா இதனோட பிளேட் எப்படி இருக்குன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி ஷேப்பாக போகிறதுக்கு இது மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. எந்த முறுக்கையுமே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நிமிஷம் விட்டுருங்க. ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க, இல்லை ஷேப் வந்து மாறிடும். இதுக்கப்புறம் போட்டு அதே மாதிரி ஆயில் சத்து அடங்கினோட நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிறது தேன்குழல் முறுக்கு. அந்த பிளேட்டில் நான் பண்ண போகிறேன் சின்ன தேன்குழல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயில் சத்து அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம ஒரே ஒரு மாவு தான் ரெடி பண்ணோம், ஒரு கையளவு மாவு தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு முறுக்கு வருது. இதில் ஓமம் போட்டிருக்கனால ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். இப்போது 4வது ஷேப், அதாவது தேன்குழல் முறுக்கு ஷேப். நான் ஒரு பெரிய முறுக்காகவே நான் வந்து பிழிஞ்சு விடுறேன். நீங்கள் 3 கல்னு உள்ள பிளேட் எடுத்துட்டிங்கன்னா சின்ன சின்ன முறுக்காக கூட நம்ம போடலாம். ஸோ எனக்கு இந்த எல்லா முறுக்கு செய்கிற அளவுக்கு அந்த மாவு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லாமே இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதனோட ஸ்டெப் ஃபோட்டோஸ் அப்படின்னா southindianfoods.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்டில் போயிருக்கு. நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரியே ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டாக இருக்கட்டும், ரொம்ப வந்து யூனிக்கான ஸ்வீட்டு, இதெல்லாமே வந்து நாங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதையுமே பார்த்தீங்கன்னா ஆயில் சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. ஸோ ரொம்ப ப்ரௌனாகவும் ஆகலை. ஸோ இதை எடுத்துடலாம். இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே 1 மந்த் வரைக்குமே இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெசிப்பியில் கடலை மாவு வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் பொட்டு கடலை மாவோ இல்லை வந்து உளுந்து மாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.